முட்டை கிரேவி செய்கிறதுக்கு தேவையான முட்டை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் 2, தக்காளி 2, எண்ணெய், உப்பு தேவையான அளவு, தேங்காய் பால் 1 கிளாஸ் அளவு எடுத்திருக்கேன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 3 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், 1 பிஞ்சு சீரகம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு, பட்டை, கிராம்பு போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வச்சிருக்க கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போனதும் வெட்டி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி வதங்கணும். மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துக்கலாம். எடுத்துக்கிட்டு மசாலா பவுடர், மசாலா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். முட்டையை 4 பக்கமும் நல்லா கீறி வச்சுக்கணும். எல்லா முட்டையும் நம்ம வதக்கி வச்சிருக்க கிரேவியில முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த முட்டையும் அந்த மசாலாவையும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பாலும் மசாலாவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா செமி கிரேவி பதத்துக்கு எப்படி வேணா மசாலா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். கடைசியா கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம்.